ஹாய் கைஸ், நம்ம மூவியில் லவ் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு காமெடி லவ் ரொமான்டிக் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ணுவாங்க, சின்சியராக லவ் பண்ணுவாங்க. இதில் ஹீரோ மட்டும் ஹீரோயினுக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணுவாங்க. அதேமாரி ஹீரோடைய பணத்தில் அப்படியே ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. போதாதுக்கு கடன் வாங்கி வேற இவர் செலவு பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃபேமிலி, இப்படி எல்லா இடத்துலையுமே அப்படியே கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருப்பார். ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு கடன்காரனாக மாறிடுவார். இதனால் ஹீரோ ஹீரோயினுக்கிடையே ஒரு பிரச்சனை ஏற்படும். இந்த பிரச்சனையால் 2 பேரும் அப்படியே பிரிஞ்சிருவாங்க. உடனே ஹீரோ எப்படியாவது ஹீரோயினை விட்டுட்டு வெளியில் தப்பிச்சு போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எஸ்கேப்பாக பார்ப்பார். ஆனால் ஹீரோயினு மனுஷன் மாதிரி ஹீரோவை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலான்ட்டு வருவாங்க. இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க. என்னென்னா, ஹீரோவுக்கு தேவையான செலவுகள்லாம் ஒரு 6 மாதம் ஹீரோயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் கொடுப்பாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயினி அந்த டாஸ்க்கை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் நடித்த ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹீரோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து கடைசி வரைக்கும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுறாரு. அதேமாதிரி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக ப்ளஸ் ஒன்றும் இல்லை. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு இல்லைங்க. ஏன்னா 90s கிட்ஸ் எப்படி 90ஸில் வந்த படம் மாதிரியே இருக்குது. இன்னமும் இவங்க இந்த லவ்வுக்காக அவங்க செலவு பண்ணணும் இவங்க செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் போர் அடிக்குது. அது செகண்ட் ஹாப்லாம் ரொம்ப பொறுமையாக சோதிக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. திரும்ப ரிப்பீட்டான சீனே வருது. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன் தான். ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு இல்லை, ஸ்பீடாக இல்லை, ட்விஸ்ட் எதுவுமே இல்லை, ஒரே ஃப்ளாட்டாக தான் போகுது. ஃபஸ்ட் ஹாஃபாவது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கொடுமையாக இருக்குது. அது கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுத்துருந்தனால படம் நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி சின்சில் எதுவுமே ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அப்படி சூப்பராக சொன்னால் இந்த படம் ஒரு 1 டைம் வச்சு பார்த்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரீல் சந்திப்போம்.